தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் 40 பாகை செல்சியஸ் வரை உயரும் கடும் வெப்ப அலை. பிரான்ஸ் முழுவதும் இந்த வாரம் முதல் மிக கடுமையான வெப்ப அலை நிலவ உள்ளது. பாரிஸ் புறநகர் பொபினியில் உள்ள தொழில்பேட்டையில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரான்ஸ் வெர்சாய் அரண்மனையில் எமனுவேல் மேக்ரோனுடன் இரவு விருந்தில் கலந்து கொண்டார். G7 மாநாட்டுக்கு பின்னர் எமனுவேல் மேக்ரோனுடன் வேசாயில் நடந்த இரவு விருந்தை டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். ஈரான் அமெரிக்கா போர் சமாதான ஒப்பந்தம் வேசாயில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் காவல்துறை விதிக்கும் அபராதங்கள் இனவெறி அடிப்படையிலான பாகுபாட்டை உருவாக்குகின்றன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் 40 பாகை செல்சியஸ் வரை உயரும் கடும் வெப்ப அலை. பிரான்ஸ் முழுவதும் இந்த வாரம் முதல் மிக கடுமையான வெப்ப அலை கனிக்குயில் நிலவ உள்ளது. பல பகுதிகளில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ் முதல் 40 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு பிரான்ஸ், ஆக்சிட்டானி, நுவெல் அக்கிட்டான்,
மத்திய பிரான்ஸ் ருவான் பள்ளத்தாக்கு பகுதி, பாரிஸ் பிராந்தியம் என்பன கடும் வெப்பத்தை எதிர்கொள்ளலாம் எனவும் இவை அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் 37 பாகை செல்சியஸ் முதல் 39 பாகை செல்சியஸ் வரை, லியோன் 38 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மெத்தியோ பிரான்ஸ் வெப்ப அலை தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. பல மாவட்டங்களில் மஞ்சள் வெப்ப எச்சரிக்கை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை மோசமடைந்தால் இந்த இடங்களில் செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அதிக தண்ணீர் அருந்த வேண்டும். நண்பகல் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரடி வெயிலில் செல்லாதிருக்க வேண்டும். வயதானவர்கள், சிறுவர்கள் மற்றும் உடல் நல பிரச்சனை உடையவர்களை தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்க வேண்டும். வீட்டை அதிகாலையிலும் இரவிலும் காற்றோட்டமாக வைத்திருக்க வழி செய்ய வேண்டும். இந்த வெப்ப அலை ஜூன் 21 இசை விழா கால பகுதி வரை நீடிக்கக்கூடும் என்றும் இது 2026 ஆண்டின் மிக கடுமையான ஆரம்பகால கோடை வெப்ப அலைகளில் ஒன்றாக இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பிரான்ஸ் இந்த வார இறுதியில் சில பகுதிகளில் 40 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் எட்டக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் மெத்தியோ பிரான்ஸ் எச்சரித்துள்ளது. இது இவ்வாண்டின் முதல் வெப்ப அலை மட்டுமல்லாமல் இதுவரை பதிவானவற்றில் மிகவும் முன்கூட்டிய வெப்ப அலைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகின்றது. இது மிகவும் முன்கூட்டியே ஏற்பட்டுள்ள கடும் வெப்ப அலைகளில் ஒன்று என மெத்தியோ பிரான்ஸ் மதிப்பீடு செய்துள்ளது. வெப்பநிலை இந்த வாரம் முழுவதும் மெதுவாக உயர்ந்து வார இறுதிக்குள் உச்சத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2010 ஆண்டு முதல் இன்று வரை பிரான்சில் 27 வெப்ப அலைகள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் 1947 முதல் 2010 வரை 25 மட்டுமே பதிவாகி இருக்கின்றன. இதன் மூலம் சமீபத்திய ஆண்டுகளில் வெப்ப அலைகள் அதிகரித்து வருவதை இது காட்டுகிறது. மெத்தியோ பிரான்ஸ் வெளியிட்ட அறிக்கையின்படி வியாழன் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெப்பம் நீடிக்கும். இந்த வெப்ப அலை வார இறுதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கோடையின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அதிக வெப்பம் இருக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் புறநகர் 93ஆம் மாவட்டத்தில் ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மதியத்திற்கு பின்னர் 93ஆம் மாவட்டத்தின் பொவினி நகரில் உள்ள லே பேன் தொழிற்பேட்டையிலேயே இந்த மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. நண்பகலுக்கு பின்னர் 7000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய கிடங்கு தீப்பற்றியது. இதனால் அடர்த்தியான கரும் புகை பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் காணக்கூடியதாக இருந்தது. தீ விரைவாக பரவியதால் அவசர நிலை நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தார்கள். செயின்ட் சென்டனி மாவட்ட அவசர நிலை ஒருங்கிணைப்பு மையமும் செயல்படுத்தப்பட்டது. பொதுமக்கள் அந்த பகுதியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டார்கள். அதிகாரிகள் இந்த அறிவுறுத்தலை விடுத்திருந்தனர். வெளியாகிய தகவல்களின்படி உயிரிழப்பு அல்லது காயமடைந்தோர் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. தீ ஏற்பட்ட காரணமும் விசாரணையில் இருக்கின்றது. பிரான்ஸ் தற்பொழுது கடும் வெப்ப அலையை எதிர்கொண்டு வரும் நிலையில் அதிக வெப்பம் தீ பரவலை மேலும் மோசமாக்கி இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெர்சாய் அரண்மனையில் எமனுவல் மேக்ரோ அவர்களுடன் இரவு விருந்தில் கலந்து கொண்டார். G7 மாநாடு பிரான்ஸ் எவியோன்-லெ-பா நகரில் 3 நாட்கள் நடைபெற்ற பின்னர் உலகத் தலைவர்கள் ஜூன் 17 புதன்கிழமை அன்று பிரிந்து சென்றார்கள். இந்த மாநாட்டில் உக்ரைன் போர், ரஷ்யா மீதான அழுத்தம், செயற்கை நுண்ணறிவு AI பாதுகாப்பு போன்ற முக்கிய விடயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாநாட்டுக்கு பின்னர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்களது அழைப்பின் பேரில் வெர்சாய் அரண்மனைக்கு விஜயம் செய்தார். அங்கு அவர் ஒரு பணி இரவு விருந்தில் தின து த்ரவாய் பங்கேற்றிருந்தார். அமெரிக்கா பிரான்ஸ் உறவை வலுப்படுத்துதல், G7 மாநாட்டுக்கு பின்னர் முக்கிய உலக அரசியல் விவாதங்களை தொடர்தல், சர்வதேச பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைமை குறித்து கலந்துரையாடல் ஆகியவை
இந்த விருந்தின் நோக்கங்களாக அமைந்திருந்தன. 3 நாட்கள் நடைபெற்ற G7 மாநாடு முடிவடைந்தது. மாநாட்டில் உக்ரைன் போருக்கு எதிரான நடவடிக்கைகள் முக்கியமாக பேசப்பட்டிருந்தன. செயற்கை நுண்ணறிவு AI பாதுகாப்பு குறித்த ஒத்துழைப்பும் விவாதிக்கப்பட்டது. G7 மாநாட்டுக்கு பின்னரான ட்ரம்ப் மெக்ரோ சந்திப்பு அமெரிக்கா பிரான்ஸ் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய அரசியல் நிகழ்வாக கருதப்படுகின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரோன்சி. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டின் எவியோ நகரில் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற G7 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் G7 நாடுகளின் தலைவர்கள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு, உலக பொருளாதார நிலைத்தன்மை, வளர்ச்சி மற்றும் உருவாகும் புதிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்களை விவாதித்துள்ளனர். G7 உச்சி மாநாட்டில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன இணைந்து உலக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து பல முக்கிய கூட்டு அறிக்கைகள் வெளியிட்டுள்ளன. தொடரும் உலக போர்கள் மற்றும் பிராந்திய மோதல்களை குறைப்பதற்கு இணைந்த முயற்சி, தீவிரவாதம் மற்றும் இணையதள பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக கூட்டு பாதுகாப்பு, சர்வதேச சட்டங்களை மதிக்கும் அடிப்படையில் அமைதி தீர்வுகளுக்கு முன்னுரிமை என்பன G7 தலைவர்களால் ஆராயப்பட்டுள்ளன. பணவீக்கம் மற்றும் கடன் நெருக்கடியை சமாளிக்க ஒத்துழைப்பு, வளர்ந்து வரும் நாடுகளுக்கு நிதி ஆதரவு அதிகரிப்பு, உலக வர்த்தக அமைப்பை வலுப்படுத்தும் முயற்சி, பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி விலை நிலைத்தன்மை என்பவை மீது இந்த G7 மாநாட்டில் மிக அதிகமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரத்தை மீண்டும் நிலையான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது பற்றியும் மிக தீவிரமாக ஆராயப்பட்டிருக்கிறது. G7 மாநாட்டுக்கு பின்னர் எமனுவல் மேக்ரோ அவர்களுடன் வெர்சாயில் நடந்த இரவு விருந்தை டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். G7 மாநாடு பிரான்சின் எவியோன் லே பா நகரில் 3 நாட்கள் நடந்த விவாதங்களுக்கு பின்னர் புதன்கிழமை நிறைவடைந்தது. இதில் உலக தலைவர்கள் உக்ரைன் போர், மத்திய கிழக்கு பதற்றம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு போன்ற முக்கிய விடயங்களை பற்றி விவாதித்திருந்தனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மாநாட்டின் பின்னர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்கள் ஏற்பாடு செய்த வெர்சாய் அரண்மனையில் நடைபெற்ற இரவு விருந்தில் பங்கேற்றிருந்தார். உலகிலேயே மிக அழகான அரண்மனை என வெர்சாயில் அரண்மனையை மகிழ்ச்சியுடன்
ட்ரம்ப் பாராட்டினார். இந்த இரவு விருந்து அமெரிக்காவின் சுதந்திரத்தின் 250வது ஆண்டு நினைவாகவும் நடத்தப்பட்டுள்ளது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். ஈரான் அமெரிக்கா போர் சமாதான ஒப்பந்தம் வெர்சாயில் கைச்சாத்திடப்பட்டது. மத்திய கிழக்கு போர் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்கா இடையிலான சமாதான ஒப்பந்தத்தில் வெர்சாயில் வைத்து இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஈரான் அமெரிக்கா இடையே நடந்த போரை முடிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இது பிரான்ஸ் வெர்சாய் அரண்மனையில் நடைபெற்றுள்ளது. இது தற்போது முழுமையான இறுதி சமாதான ஒப்பந்தம் அல்ல. இது ஒரு முன்னோட்ட ஒப்பந்தம் மாத்திரமே. இறுதி கையெழுத்து நடைபெற இருக்கிறது. இறுதி கையெழுத்து சுவிட்சர்லாந்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற திட்டமிடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் காவல்துறை விதிக்கும் அபராதங்கள் இனவெறி அடிப்படையிலான பாகுபாட்டை உருவாக்குகின்றன. இளைஞர்கள் கடன் சுமையில் சிக்குகின்றார்கள். பிரான்ஸ் நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் ஒழுங்கு மீறல் என்ற பெயரில் உடனடி அபராதங்களை அதிகமாக பயன்படுத்தி கருப்பு, அரபு, வட ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த இளைஞர்களை இலக்காக கொண்டு இனவெறி அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் துன்புறுத்தலில் ஈடுபடுகின்றனர் என மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், கிளைம் மற்றும் MCDS ஆகிய அமைப்புகள் வெளியிட்ட 60 பக்க அறிக்கையில் இவை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகமாக சத்தம் எழுப்புதல், குப்பை வீச்சு, அழுக்கான திரவம் வெளியேற்றம் போன்ற குற்றச்சாட்டுகளின் பெயரில் காவல்துறை அபராதம் விதிக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இவை சாதாரண நடவடிக்கைகள். உதாரணமாக வீட்டுக்கு முன் நின்று பேசுவது, பூங்காவில் விளையாடுவது என்பனவாகும். இதற்காக விதிக்கப்படுகின்ற தண்டனை தொடர்பாக இப்பொழுது பேசப்படுகின்றது. நீதிமன்ற விசாரணை இல்லாமல் காவல்துறையின் தனிப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்படுகிறது. இதனால் இளைஞர்களுக்கு நியாயமான விசாரணை உரிமை மறுக்கப்படுகின்றது. சில இளைஞர்களுக்கு அபராத கடன் 1600 முதல் 37,000 யூரோ வரை. சமூக பணியாளர்கள் கூறுவதாவது, சிலர் 50,000 வரை கடன் சுமையில் உள்ளனர்.
செலுத்தப்படாத அபராதங்களுக்கு தண்டனை அதிகரிப்பு மற்றும் வசூல் கட்டணங்கள் சேர்க்கப்படுகின்றன. இதனால் பல குடும்பங்கள் உணவு, வீடு வாடகை, மின்சாரம் போன்ற அடிப்படை செலவுகளை விடுத்து அபராதம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.